ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 3 டைப் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைன் இதுக்கு நடுவில் போடலாம். இப்போ நான் வந்து இங்கேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். இப்போ இதுக்கு ரைட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல வந்து குட்டியாக லாக் ஸ்டிச் போடணுமா இல்லை போட வேண்டாமான்னு. நான் போடாமல் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல பிரியுது இல்லைங்களா, இதே மாதிரி தான் பிரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் பென்சிலில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் செகண்ட் லைன்லேயும் வரைஞ்சி காமிக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி இந்த டாட் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டில், அதே மாதிரி இந்த டாட்டுக்கும் ஆப்போசிட்டில் அதே மாதிரி வச்சுட்டே வாங்க. இப்போ இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் அங்கே பார்த்தீங்களா. இப்போது இதை அப்படியே ட்ரா பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த லைன்லேயும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற லைனில் பார்த்திங்கன்னா வைக்கணும். இது மாதிரி வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஃபஸ்ட் லைனில் நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து குட்டி லாக் ஸ்டிச்சை போடுங்க. எப்போவுமே இந்த லாக் ஸ்டிச் பார்த்திங்கன்னா இந்த லைனுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க, வெளியில் போகாத மாதிரி இருக்கணும். அங்கேவே அந்த லைன்லேயே வந்து பஞ்ச் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து லாங் செயினாக எடுத்து எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து சுருக்கம் வராது, நல்லாயிருக்கும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது சுருக்கம் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க. இதே மாதிரி குட்டியாக பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் திரும்பவும் அதே மாதிரி போட்டுட்டு எங்கே முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ இந்த செகண்ட் லைனில் நான் இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேன், அதில் தான் போட போகிறேன். இப்போது இந்த வந்து த்ரெட்டை வந்து நாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கீழே இருந்து த்ரெட்டை வந்து எடுக்கிறோம். நான் டபுள் த்ரெட்டாக போட்டிருக்கேன். இப்போ குட்டி லாக் ஸ்டிச் அதில் போட்ட மாதிரி அதே சேம் மெத்தட் தான் அப்படியே இதில் போடுங்க. த்ரெட்டு வந்து கட் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து ஃப்ரீயாக போடணும். அதே மாதிரி குட்டி லாக் ஸ்டிச். இப்போ நம்ம எடுக்கும்போது விட்டுட்டோன்னா சரி வராது. ஸோ ஒரு தடவையும் வந்து 2 த்ரெட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், த்ரெட்டை வந்து டைட்டாக பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பொறுமையாக அப்படியே இந்த பக்கமும் போடுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டு முடிக்க போகிறோம். உங்களுக்கு நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே ஒரு லாக் போட்டுருங்க. நாட்டை கடைசியில் ஒரு எண்டு நாட் போட்டுருங்க.
ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீட் அட்டாச் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சுகர் பீடை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போது த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இங்கே லாக் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு சுகர் பீடை மட்டும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் போடணும். திரும்பவும் பாருங்கள், போட்டு காட்டுறேன். த்ரெட்டை எடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணி போடுங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குட்டி லாக் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாக் போடுங்க. இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு போடுறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி குட்டி பீடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் திரும்பவும் பஞ்ச் பண்ணுறோம். இந்த 3 டைப்பும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க, பீடு எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. இது நிறைய ஒரு 2-3 தடவை நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை ப்ளவுஸ்லேயும் போடலாம், சுடிதார்லேயும் போடலாம். எதில் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே டிசைன் பண்ணி போடும்போது அது சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. இப்போ முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. ஒரு குட்டி பீடு வச்சு இதில் வந்து ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. ஃபைனலாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி லேர்னிங் வீடியோஸ் நிறைய போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.